ஹாய். படம் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ எல்லா பார்ட்லேயும் வர்ற மாதிரி அதே அரண்மனை தான். என்ன புதுசாக காட்டியிருக்காங்க அப்படின்னா அரண்மனை மட்டும் இதில் கொஞ்சம் பழசாக இருக்குது, அவ்வளோதான். காமெடியும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது. மற்ற படத்தில் வந்து எல்லாருக்கும் ஒரு கிளைமேக்ஸ் சீன் இருக்கும். மனுஷங்க வந்துட்டு இறந்து பேயா மாதிரி வந்து பழி வாங்குவாங்க. பட் இதில் ஒரு சின்ன கான்செப்ட் என்னென்னா பேயை பழி வாங்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஓவராலாக ஓகே தான், பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். செம்மையாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக அந்த சாங் வந்துட்டு அவங்களுக்குனே பண்ண மாதிரி இருந்துச்சு. வழக்கம் போல் யாராவது வந்து டான்ஸ் ஆடுவாங்க, சம்மந்தமே இல்லாமல் யாராவது வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க. ஓகே தான், பார்க்க ஓவராலாக ஓகே தான். இதுக்கு முன்னாடி எல்லா பாட்டுமே பார்த்துருக்கேன். கம்பேரிஷன் அதை தான் சொல்கிறேன்ல, மற்ற படத்தில் வந்து மனுஷங்க செத்து வந்து பழி வாங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதில் வந்துட்டு ஒரு கெட்ட ஆத்மா வந்துட்டு ஒரு நல்ல ஆத்மாவை எதிர்த்து போராடி கடைசியில் கிளைமேக்ஸ் வந்து நம்ம கடவுளை வந்து காப்பாற்றுற மாதிரி காமிச்சிருக்காங்க. பிடிச்ச சீன்னா அம்மா சென்டிமெண்ட் சீன் தான். அது கொஞ்சம் நல்லா இருந்தது. கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது, பட் ஓவராலாக ஓகே தான். சேம் அதே தான், அம்மா சென்டிமெண்ட் சீன் நல்லா இருந்துச்சு. பட் இனிமேல் கூட கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்கலாம். நம்ம கண்ணிலேருந்து கொஞ்சம் தண்ணி வர மாதிரி காமிச்சிருந்துச்சு. காமெடி கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா நார்மலாகவே மொட்டை ராஜேந்திரன் யோகினாலே கொஞ்சம் நல்ல காம்போ இருக்கும். ஸோ ரத்தினம் படத்தில் அவங்களோட காம்போ வேறு லெவலில் இருந்துச்சு. பட் இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம், அவ்வளோதான். சுந்தர்சி வந்துட்டு அவர் நடிப்பை வழக்கம் போல் அவர் பண்ணிட்டாரு. வழக்கம் போல் ஒரு குழந்தைங்க. ஸோ சுற்றி அதே கான்செப்ட் தான். சாமி மட்டும் வேறு, அவ்வளோதான். அடுத்த பாட்டு இதுக்கு மேலே வந்தால் நம்ம பார்ப்போமான்னு தெரில. பட் எப்போவுமே அதை ஒரு டைம் பார்க்குற மாதிரி அந்த எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக இருக்கும். வந்தாலும் பார்க்கலாம், அவ்வளோதான். ஒரு டைம் பார்க்கலாம். குழந்தைங்க ஃபஸ்ட்டு கிட்னாப் பண்ணுற சீன்னு சொல்ல முடியாது. அந்த காமெடி ஆக்சுவலாக நல்லா இருந்தது. அப்புறம் அந்த குழந்தைங்கள வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு. யாரை கொலை பண்ணவரா, யாரா செத்து போனா, எதுக்கடா இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆஃப்டர் இன்டர்மிஷனுக்கு அப்புறம் தான் ஃபுல்லாமே தெரிஞ்சுது. மந்திரவாதியோட ரோல் வந்து பயங்கரமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சம்மருக்குன்னு சொல்ல முடியாது, வந்திருக்கு, பார்க்கலாம், ஜாலியாக இருக்குது. ஒரு தடவை பார்க்கலாம் தேட்டரில் வந்து, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கு. தேங்க்யூ. என்னோட பேர் திவ்யா. நான் திருச்செங்கோட்டில் வந்து இங்கே சேலம்ல வந்து பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸோட. தேங்க்யூ.